Surya Academy. This is Ansar Ahmed. Okay, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹியூமன் பிசியாலஜில வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் போன கிளாஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து பார்ட் 3 பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சோம். அடினோ ஹைபோஃபைசிஸ், நியூரோ ஹைபோஃபைசிஸ். அடினோ ஹைபோஃபைசிஸ்ங்கிறது என்ன? மேல் பகுதி இல்லைங்களா? சோ அந்த மேல் பகுதியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா வரக்கூடிய 5th ஹார்மோன் தான் அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ACTH அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்மோன் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ஹார்மோனை தூண்டுறது யார் அப்படினா நம்மளுடைய ஹைபோதாலமஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹைபோதாலமஸ் CRH, நம்மளுடைய ஹைபோதாலமஸ் பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹைபோதாலமஸ் CRH அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு என்ன அர்த்தம்? கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். கார்டிகோட்ரோபினை வெளியிடும் ஹார்மோன் அப்படின்னு சொல்ற ஹார்மோனை CRH அப்படின்னு சொல்ற ஹார்மோனை ஹைபோதாலமஸ் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இந்த CRH நம்ம கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி, அட்ரினல் கிளாண்ட், அந்த அட்ரினல் சுரப்பிக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்புறம் அட்ரினல் சுரப்பி பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கவனிங்க, இந்த CRH அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது, தூண்டி விடுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. சோ அப்ப அட்ரினல் கிளாண்ட்னா என்ன? நம்ம கிட்னி, நமக்கு எவ்வளவு கிட்னி? சோ we have 2 kidneys இல்லையா? சோ அந்த 2 கிட்னிக்கு மேல ஒரு கேப் மாதிரி இருப்பாங்க. அப்ப கிட்னிக்கு மேல 2 கிட்னி இருக்கு, அப்ப 2 அட்ரினல் கிளாண்ட் இருக்காங்க. அப்போ நம்ம கிட்னிக்கு மேல ஒரு கேப் மாதிரி ஒரு தொப்பி போன்ற ஒரு வடிவத்துல இருக்கிறவங்க தான் அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் சுரப்பின்னு சொல்றோம். சோ இந்த அட்ரினல் சுரப்பி பாத்தீங்க அப்படினா இப்ப கேப் மாதிரி இருக்கிற கிளாண்ட் இல்லைங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் அட்ரினல் கிளாண்ட். இதுக்கு வெளிப்புறத்தை வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினல் சுரப்பினுடைய வெளிப்பகுதியை கார்டெக்ஸ் அல்லது பூரணி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. உள்பகுதி மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். உள்பகுதியை மெடுல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ ஓகே, இப்போ வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், இந்த CRH அப்படின்னு சொல்ற ஹார்மோன் நம்ம அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கார்டெக்ஸ் வந்து தூண்டி விட்டு கார்டெக்ஸ்ல இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து தூண்டி விடுது. ஓகேங்களா? அட்ரினல் கிளாண்ட் என்ன செய்யுது? அட்ரினலுடைய இந்த மேல் புறத்துல இருக்கக்கூடிய தொப்பி மாதிரி வெளிப்புறம் இருக்கிற கார்டெக்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்றாங்க, தூண்டுறாங்க. இப்போ அந்த அட்ரினல் கார்டெக்ஸ் தான் நம்ம உடம்புல 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்டோஸ்டிரோன், கார்டிசோல் அப்படின்னு சொல்லி 2 ஹார்மோனை வெளியிடுறாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மெடுல்லாங்கிறது அட்ரினலுடைய தூண்டல் அல்ல, இது வந்து டைரக்டா நம்மளுடைய பிரெயினும் நர்வ்ஸும் தூண்டுற ஒரு ஹார்மோன் தான் இந்த மெடுல்லா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரினல் கார்டெக்ஸை பத்தி பார்க்கலாம். So first நம்ம adrenal cortex அப்படினா என்ன பார்க்கலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? CRH ரிலீஸ் ஆச்சு. CRH நம்ம adrenal glandல இருக்கக்கூடிய, அதாவது adrenal cortexல இருக்கக்கூடிய ACTH ன்னு சொல்ற adrenocorticotropic ஹார்மோனை தூண்டுது. இந்த ஹார்மோன் தான் 2 ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னால இந்த adrenal cortexனா என்ன அப்படினு பார்க்கலாம். அட்ரினல் கார்டெக்ஸ்ல இந்த 3 பகுதினா அட்ரினல் கார்டெக்ஸ் இதுல வந்து 3 லேயர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அப்படிங்கற லேயர் பிரியறாங்க. அதாவது படலம் அல்லது ஜவ்வு இதுக்கு மேல இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அட்ரினல் கார்டெக்ஸ் உடைய வெளிப்பகுதி, அவுட்டர் அப்படினா எந்த பகுதி? இந்த தேர்ட் ஒன். இவங்க ரொம்ப மெல்லியதாக இருப்பாங்க. இட் இஸ் தின் லேயர். இதுக்கு பேர் என்ன அப்படினா ஜோனா குளோமெருலோசா. zona glomerulosa அப்படின்னு சொல்ற ஒரு சுரப்பி. ஓகேங்களா? இது மேல இருக்கக்கூடிய ஒரு ஜெல், ஒரு படலம், zona glomerulosa. இந்த இரண்டாவது நடுவடுக்கு வராங்க பாருங்க, இவங்க திக்கா இருப்பாங்க, ரொம்ப தடித்து இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா zona fasciculata அப்படின்னு சொல்லுவோம். zona fasciculata அப்படின்னு ஒரு பொருளா இருக்காங்க. மூணாவது பாருங்க, மூணாவது லேயர், அதாவது அட்ரினலுடைய ஒட்டி வராங்க இந்த தின் லேயர், இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்கள ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு உங்களை சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, இவங்க தான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்களா இருக்காங்க. ஜோனா குளோமெருலோசா ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது.
அதுக்கு பேரு மினரலோகார்டிகாய்டு. அதுக்கு பேரு மினரலோகார்டிகாய்டு. வெசிகுலேட்டர் ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதுக்கு பேரு குளுக்கோகார்டிகாய்டு. தமிழ்ல ஜோனா குளோமெருலஸ் என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது? மினரலோகார்டிகாய்டுனா தாது கலந்த கார்டிகாய்டு. ஜோனா வெசிகுலேட்டாங்கிறது குளுக்கோகார்டிகாய்டு. தமிழ்ல இதேதான். இந்த ரெட்டிகுலாரிஸ் வந்து அட்ரினல் ஆண்ட்ரோஜன் இந்த மாதிரி ட்ரேஸ் அமௌண்ட்ல குறைந்த அளவுல ஆண் ஹார்மோன்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது தேவையில்லை. இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இப்போ ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது மினரலோகார்டிகாய்டுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மினரலோகார்டிகாய்டு ஹியூமன் பாடியில என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மினரலோகார்டிகாய்டு அப்படினாலே தமிழ்ல என்ன சொல்றாங்க? மினரலோ. தமிழ்ல தாது கலந்த கார்டிகாய்டு. தாது கலந்த கார்டிகாய்டு அப்படிங்கிறது தான் இந்த ஹார்மோன். சோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆல்டோஸ்டிரோன். இதுக்கு இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆல்டோஸ்டிரோன். சோ இது என்ன வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க. it help to reabsorption of sodium and water and eliminate potassium and phosphate ions through excretion in renal tubes. அப்ப நம்ம உடம்புல சோடியம் மற்றும் நீரை சிறுநீரக நுண்குழல்களிலிருந்து மீண்டும் உறிஞ்சி பாஸ்பேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் அயனிகளை கழிவாக வெளியேற்றுகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன செய்யுது? it regulate மெயினான பொருளை கட்டுப்படுத்துது. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் எலக்ட்ரோலைட் சமநிலை, பாடி ஃப்ளூயிட் வால்யூம் உடல் திரவம், ஆஸ்மாட்டிக் பிரஷர் சவ்வூடு அழுத்தம், பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது, ரெகுலேட் பண்ணுது. and maintain the mineral metabolism in the body. maintain the mineral metabolism very important point. அப்படினா தமிழ்ல தாது வளர்சிதை மாற்றத்தை பராமரிக்கிறது. maintain the metabolism mineral metabolism தாது வளர்சிதையை பராமரிக்குது. அதனால இது தாதுனாலே உப்பு நமக்கு தெரியல, அதை வந்து மெயின்டைன் பண்றங்காட்டி இந்த ஹார்மோனுக்கு ஒரு பேர் இருக்கு, சால்ட் ரிட்டைனிங் ஹார்மோன். உப்பை தக்க வைக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். என்னன்னு சொல்றோம்? சால்ட் ரிட்டைனிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். உப்பை தக்க வைக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறோம். Do you understand? ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம உடம்புல வந்து அதிகமாகும் போது இந்த ஹார்மோனுடைய சுரப்பு நம்மளுக்கு அதிகமாகும் போது எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்டோஸ்டிரோன் காஸ் கான் டிசீஸ். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரந்த என்ன நோய் வருது? இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வருது. கான் நோய் அப்படின்னா என்ன பார்க்கலாம். அறிகுறிகள் கவனிங்க. என்னது? ஹைப்பர் நேட்ரேமியா பொட்டாசியம் அதிகரித்தல், ஹைப்பர் கலீமியா சோடியம், ஹைப்பர் நேட்ரேமியானா சோடியம் அதிகரிக்கிறது, ஹைப்பர் கலீமியானா பொட்டாசியம் அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் நர்வஸ் டிசார்டர் நரம்பு தளர்ச்சி, லாங் லாஸ்ட் கிராம்பிங் தசைப்பிடிப்பு வந்து நாள்பட உடம்புல அப்படியே தங்கிக்கிறது. ஓகேங்களா? இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் மினரலோகார்டிகாய்டு. இப்போ ரெண்டாவது ஹார்மோன் நம்ம என்ன பார்க்குறோம்? ஜோனா வெசிகுலேட்டா செக்ரெட் பண்ற ஹார்மோன் தான் குளுக்கோகார்டிகாய்டு. குளுக்கோகார்டிகாய்டு குளுக்கோகார்டிகாய்டுனாலே குளுக்கோஸ் இல்லைங்களா? சோ என்ன வேலை செய்யறாங்க கவனிங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கார்டிசோல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கார்டிசோல். ஓகே கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன செய்யுது? it stimulate the gluconeogenesis, lipolysis, proteolysis. நம்ம உடம்புல கொழுப்பு அப்புறம் புரதங்கள் இது எல்லாத்தையுமே தூண்டி விடுது. உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஜன் குளுக்கோஸ் கொழுப்பு அப்புறம் புரதங்களை தூண்டி விடுது. it maintain the cardiac, vascular and kidneys function. இதய நாளங்கள் மற்றும் சிறுநீரக பணிகளை வந்து பராமரிக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல it produce anti-inflammatory reactions and suppress the immune response. தமிழ்ல
இது என்ன செய்யுது? அலர்ச்சி தடுப்பு வினைகளை தூண்டி நோய் தடை காப்பு மண்டலத்தை மட்டுப்படுத்துது. அப்போ நம்ம உடம்புல நோய் சக்தி அதிகமாக இருக்கும் போது, நம்ம உடம்புல அலர்ஜி ஏற்படும் போது அந்த நோய் சக்தியிலிருந்து இந்த ஹார்மோன் வாங்கி அலர்ஜி என்ன பண்ணிக்குது? குறைக்குது. அதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு அலர்ஜி வந்து அழிக்குது. இதனால நம்ம உடம்புல நோய் சக்தி குறையும். இது என்ன செய்யுது? இட் ப்ரொடியூஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் சப்ரஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். அலர்ச்சி தடுப்பு வினைகளை தூண்டி நோய் எதிர்ப்பாற்றலை மட்டுப்படுத்துகிறது. தென் it is stimulate RBC production, ரத்த சிவப்பணுக்களையும் தூண்டுது. அப்புறம் ஆக்ட் ஆன ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட், அதாவது புரை தடுப்பான் காரணியாகவும் செயல்படுது. உடம்புல வந்து ஒரு அலர்ஜி ஏற்படாமையும் தடுக்குது. தென் மெயினான மெட்டபாலிசம், குளுக்கோஸ வளர்சிதை மாற்றத்தை வந்து பராமரிக்குது. மெயின்டைன் த மெட்டாபாலிசம் இன் த குளுக்கோஸ். ஸோ அதனால இத்தனை வேலை செய்யறங்காட்டி இதுக்கு 2 பேர் சொல்றாங்க. என்ன? ஒன்று லைஃப் சேவிங் ஹார்மோன், லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வாழ்வை பாதுகாக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன? அழுத்த போர் ஹார்மோனி ஹார்மோன். அழுத்த போர்னா நம்ம உடம்புல மன அழுத்தம் ஏற்படாம அதை தடுத்து போர் செஞ்சு அதை குறைக்கிற வேலை இவனுடைய வேலையா இருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இதே ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரந்தா, கார்டிசோல் அதிகமா சுரந்த ஒரு நோய் வருது. அதுதான் குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசீஸ்க்கு பேர் என்ன? குஷிங் குறைபாடு. குஷிங் சிண்ட்ரோம். எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்டிசோல் காஸ் குஷிங் சிண்ட்ரோம். கார்டிசோல் வந்து உடம்புல அதிகமா செக்ரெட் ஆச்சுன்னா இந்த குஷிங் குறைபாடு ஏற்படுறாங்க. சிம்டம்ஸ்ல என்ன? ஒபிசிட்டி இன் தி ஃபேஸ் அண்ட் ட்ரங்க், முகம் கை கால்கள்ல வீக்கம் அடையிறது. ரெட்னஸ் ஆஃப் ஃபேஸ் ஹேண்ட் ஃபீட், முகம் கை கால்ல சிவப்பு புள்ளி விழுகிறது. எக்ஸசிவ் ஹேர் growth, உடல்ல உருவம் வளர்ச்சி அதிகமாகிறது. அப்புறம் எலும்புல இருக்கிற மினரல்ஸ் வந்து லெஸ் ஆகுது, தாது உப்புகள் குறையிறது. ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் வந்து இன்ஃபெர்டிலிட்டி, கருவுறா நிலை, பஃபலோ ஹம்ப், முதுகுல கூன் விழுகிறது. இதெல்லாம் இந்த சிம்டம்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஒரு நியூ டிசீஸ் பார்க்கலாம். என்ன டிசீஸ் அப்படின்னா அடிசன். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டிசீஸ், அடிசன் டிசீஸ். அடிசன் நோய் என்ன பார்க்கலாமா? அடிசன் நோய்ங்கிறது என்ன அப்படின்னு கவனிங்க. அடிசன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கார்டிசோல் அதிகரிச்சா குஷிங் குறைபாடு. அதே மாதிரி மினரலோகார்டிகாய்டு, ஆல்டோஸ்டெரான் அதிகரிச்சதுன்னா கான் டிசீஸ். இப்போ 2 ஹார்மோனும் பாடியில குறைஞ்சதுன்னா ஏற்படுறது அடிசன் டிசீஸ். ஒன்று குளுக்கோகார்டிகாய்டு, இந்த கார்டிசோல் குறைஞ்சா இந்த நோய், ஆல்டோஸ்டெரான் குறைஞ்சாலும் இந்த நோய் அடிசன் அப்படின்னு சொல்றோம். லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்டு எய்தர் மினரலோகார்டிகாய்டு, குளுக்கோகார்டிகாய்டு அல்லது தாது கலந்த கார்டிகாய்டு குறையும் பொழுது ஏற்படும் குறைபாடு தான் அடிசன் குறைபாடு. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? மசில் வீக்னஸ், தசைச்சோர்வு, லோ பிளட் பிரஷர், பிபி குறையிறது, வாமிட்டிங், அடுத்த வாந்தி, பசியின்மை, லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், உடல்ல வந்து நிறம் அதிகரிக்கிறது. அப்புறம் லோ மெட்டபாலிக் ரேட், வளர்சிதைவு குறையிறது, லாஸ் ஆஃப் வெயிட், எடை குறையிறது, டீஹைட்ரேஷன் இன் த பாடி, உடல்ல தண்ணி இல்லாம போறது. அப்புறம் ரெடியூஸ் பிளட் வால்யூம், ரத்தத்தினுடைய பருமன் வந்து குறையுது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கிறது தான் இந்த டிசீஸ். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து அட்ரினல் கார்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அட்ரினல் மெடுல்லா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அட்ரினல் கார்டெக்ஸ் பத்தி பார்த்தோம்னா, இப்போ அட்ரினல் மெடுல்லா எந்த பகுதியில் வராங்க? உள் பகுதியில் வராங்க. இப்போ எது மெடுல்லா? இதுதான் மெடுல்லா. அப்போ அட்ரினல் மெடுல்லா அப்படிங்கிறது உள்பகுதி. அட்ரினல் மெடுல்லா எந்த செல்லால் ஆனது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மாடிஃபைடு, ஹெட்டிங் போடுங்க, அட்ரினல் மெடுல்லா. தமிழ்லயே அதேதான் மெடுல்லா இல்லைங்களா? உள்பகுதி மெடுல்லான்னு சொல்றோம். இந்த அட்ரினல் மெடுல்லா எந்த செல்லால் ஆனதுன்னா மாடிஃபைடு நியூரோ ectodermal cells or chromaffin cells. தமிழ்ல உருமாறிய நரம்பு புறப்படை செல் அல்லது குரோமாஃபின் செல்களால் ஆனது. புரியுது? நம்மளுடைய அட்ரினல் மெடுல்லா பாத்தீங்கன்னா எதால ஆயிருக்கு? மாடிஃபைடு நியூரோ
ectodermal cells ஆர் chromaffin cells. அப்போ adrenal medullaவானது உருமாறிய நரம்பு புறப்படை செல் அல்லது chromaffin செல்களால் ஆனவைதான் இந்த நரம்பு மண்டலம். அதுக்குள்ள என்ன வகையான நரம்பு மண்டலம் இருக்கு அப்படின்னா ANS அப்படின்னு சொல்ற நரம்பு மண்டலம் இருக்கு. ANSனா அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் தான் நம்ம உடம்புல வந்து கோபத்தை உண்டாக்குது. அதே டைம்ல நம்ம உடம்புல வந்து அந்த கோபத்தை சார்ந்த அந்த ஹைப்பனையும் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்றது இவங்க தான். சரிங்களா? ஸோ இப்போ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஹார்மோன் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வந்து ஹார்மோன் செக்ரெட் ஆகுது. என்ன ஹார்மோன்ஸ்னா ரெண்டு ஹார்மோன், அட்ரினல் மெடிக்கல் ரெண்டு ஹார்மோன் உற்பத்தி செய்றாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்ரினலின். அட்ரினலின் எத்தனை ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றாங்க? அட்ரினலின். ரெண்டாவது அட்ரினலினுக்கு அடுத்தது நார் அட்ரினலின். இப்போ ரெண்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்னென்ன ஹார்மோனு? ஒன்னு அட்ரினலின், இன்னொன்னு நார் அட்ரினலின், இந்த மெடுல்லா. அப்ப அட்ரினலினுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா எபினெஃப்ரின். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? எபினெஃப்ரின். அட்ரினலின் ஆல்சோ கால்ட் as எபினெஃப்ரின். அதே மாதிரி நார் அட்ரினலினுக்கு என்ன பேரு? நார் எபினெஃப்ரின் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு. சரிங்களா? அட்ரினலினுக்கும் நார் அட்ரினலின் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 3F ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் சேர்த்து 3F ஹார்மோன்கள். Fனா என்ன அர்த்தம்? ஃப்ளைட், ஃபைட், ஃப்ரைட். இதுக்கு என்ன பேரு? Fக்கு ஃபைட் சண்டை, ஃப்ளைட் பறக்கும், ஃப்ரைட் அச்சுறுத்தும் அல்லது பயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம உடம்புல இது என்ன செய்யுதுன்னா எபினெஃப்ரின் நம்ம உடம்புல பயத்தை ஏற்படுத்தும். நாரெஃபினெஃப்ரின் நம்ம உடம்புல இந்த பயத்தை சால்வ் பண்ணும். ஓகே, ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை திரும்ப வைக்கிறது இந்த ஹார்மோன். இதுக்கு ரெண்டையும் சேர்த்து நிறைய பேர் சொல்றாங்க. 3F ஹார்மோன் சொல்லலாம், எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அவசர கால ஹார்மோன்கள் சொல்லலாம். அப்புறம் வந்து ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃப்ரைட்னு சொல்லலாம். அதாவது பறக்கும் ஹார்மோன்கள், சண்டை அச்சுறுத்தும் ஹார்மோன்கள் சொல்லலாம். ஏன் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா as they rapidly mobilize the body to face the stress and an emergency situation. அழுத்தமான அபாயகரமான நிலைமைகளை நமது உடலில் எதிர்கொள்ள நமது உடலை தயார் செய்கிறது அந்த ஹார்மோன். அழுத்தமான அபாயகரமான ஹார்மோன்களை அழுத்தமான அபாயகரமான நிலைமைகளை எதிர்கொள்ள நமது உடலை தயார் செய்கிறது. as they rapidly mobilize the body to face the stress and எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இதுதான் உடம்புல. அப்போ நம்ம உடம்புல பயம் ஏற்படும்போது என்ன வரும்? அட்ரினல் பம்ப் ஆகும்போது வேர்த்து கொட்டும், படபடப்பா இருக்கும், அப்புறம் வந்து அலர்ட்டா விழிப்புணர்வா இருக்கும், மூச்சு வாங்கும், இதெல்லாம் இருக்குன்னு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போக போக சால்வ் ஆயிடும். அதெல்லாம் இந்த ஹார்மோன் தான் செய்யறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நெக்ஸ்ட் அட்ரினலின், நார் அட்ரினலின் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது பார்க்க போறோம், செக்ஸ் ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய தலைப்பகுதி மேல செக்ரெட் பண்ற ஹார்மோன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன ஹார்மோன்னா இனப்பெருக்க ஹார்மோன். அப்டோமன் வருதாங்களே அடி வயிற்றுல, ஸோ அது நம்மளுடைய அடி வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணையம் வருது, ரெண்டாவது நம்மளுக்கு இவங்க வராங்க யாரு? ஃபாலிகல், செக்ஸ் ஹார்மோன். அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அப்புறம் கணையம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொனடோட்ரோபின் ஹார்மோன். கொனடோட்ரோபின் ஹார்மோன் இது என்னன்னு சொல்லுவாங்க? GnRH, கோனடோட்ரோபிக் ஹார்மோன்கள். இது நம்ம பிட்யூட்டரியில இருந்து GnRH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது நம்ம உடம்புல FSH-ஐயும் LH-ஐயும் தூண்டும். FSH அப்படின்னா ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், ஃபாலிக்கல் செல்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தமிழ்ல என்னது? ஃபாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன். LH னா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? லியூட்டினைசிங் ஹார்மோன். LH னா என்ன அர்த்தம்? லியூட்டினைசிங் ஹார்மோன். Do you understand what I am saying? So இதுதான் வந்து GnRH என்ன செய்றாங்க? FSH, LH அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தி செய்றாங்க. இது ஜஸ்ட் சிம்பிளா சொல்லலாம், மேல் அண்ட் ஃபீமேல் இந்த ஹார்மோன் வேலை செய்யுது. FSH பத்தி சொல்றேன். ஆண்கள் ஆணுடைய விந்தகத்துல ஃபாலிகல் செல்கள், ஜெர்மினல் எபிதீலியம் செல்களை உருவாக்கி விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. It stimulates the germinal epithelium cells in the testes and produce sperms in male. அதுதான் என்னுடைய வேலை.
ஓகேங்களா? LH உடைய வேலை என்னன்னா LH ஆண்களுக்கு செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆணுக்கான பால் ஹார்மோனையும் பெண்ணுக்கான பால் ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப இந்த LH பத்தி பார்க்கலாமா? கவனிங்க. FSH னா என்னன்னு புரிஞ்சுதா? GnRH FSH உற்பத்தி பண்றாங்க. FSH நம்ம உடம்புல என்ன செய்யுது? ஆண்ல விந்த உற்பத்தி, விந்த அணுக்களை உற்பத்தி செய்யுது, ஸ்பெர்ம். பெண்கள்ல கருமுட்டை உற்பத்தி செய்யுது. ஃபீமேல்ல it stimulate the Graafian follicle in the female and produce egg. கருமுட்டையை உற்பத்தி செய்கிற வேலை பெண்கள்ல. then இந்த LH என்ன வேலை செய்யுதுன்னா luteinizing hormone produce male and female sex hormone, ஆண் மற்றும் பெண் பால் ஹார்மோன். அப்ப மேல்ல என்ன செய்யுது? ஆண்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ஒரு செல்ல தூண்டுது. அந்த செல்லுக்கு பேரு interstitial cells or Leydig cells அப்படின்னு சொல்லலாம். விந்தகத்துல இருக்கிற செல் உங்களுக்கு என்ன பேரு? தமிழ்ல இடையீட்டு செல்கள் அல்லது Leydig செல்கள். அப்ப LH ஆணுடைய விந்தகத்துல இடையீட்டு செல் அல்லது Leydig செல் அப்படிங்கிற செல்ல தூண்டிவிட்டு உற்பத்தி செய்து ப்ரொடியூஸ் மேல் செக்ஸ் ஹார்மோன், ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. அது என்ன ஆண் ஹார்மோன்? ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேல் செக்ஸ் ஹார்மோன், ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அல்லது டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது இதுதான் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். இந்த ஹார்மோன் ஆண்கள் உடல்ல என்ன வேலை செய்யுது? it stimulate the reproductive organ growth, ஆண் இனப்பெருக்க உறுப்பை வளர்ச்சி அடைய செய்து. இரண்டாவது provide secondary sexual character in male, ஆண்களுக்கான இரண்டாம் பால் பண்பை அளிக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபீமேல்ல போலாம். ஃபீமேல்ல இந்த லீடிக்கு என்ன செய்றாங்க? பெண்கள் இந்த LH என்ன செய்றாங்க அப்படினா பெண்களுக்கு டைரக்டாவே இந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்னு ஈஸ்ட்ரோஜன், இரண்டாவது ப்ரொஜெஸ்டரோன். ப்ரொஜெஸ்டரோன். ஈஸ்ட்ரோஜன் பெண்கள் என்ன வேலை செய்யுது? பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பை வளர்ச்சி அடைய செய்யுது. stimulate the reproductive organ growth in female and provide secondary sexual character. இரண்டாம் பால் பண்பு, மார்பக வளர்ச்சி, உரோம வளர்ச்சி, இதுதான் வந்து secondary sexual female traits, பெண்களுக்கான விசேஷ குணம். தென் அடுத்து பாருங்க ப்ரொஜெஸ்டரோன் அப்படிங்கிற ஹார்மோன் செய்யுது. ப்ரொஜெஸ்டரோன் அப்படிங்கிறது என்னன்னா பெண்கள் இது என்ன வேலை செய்யுது? ரெகுலேட் தி menstruation cycle, மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது. மெயின்டைன் தி பிரெக்னன்சி, கர்ப்ப காலத்தை பராமரிக்குது. அதனால இந்த ஹார்மோனுக்கு ஒரு பேர் கூட இருக்கு, பிரெக்னன்சி ஹார்மோன், கர்ப்பகால ஹார்மோன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றாங்க நம்மளுடைய பிட்யூட்டரியுடைய அடினோ மேல் பகுதி. என்ன ஹார்மோன் அப்படின்னா அதுதான் லாக்டோஜெனிக் ஹார்மோன். அடினோ ஹைபோவைஸ் என்ன ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க? லாக்டோஜெனிக் ஹார்மோன். லாக்டோனாலே தாய்ப்பால் இல்லையா? இப்ப பிட்யூட்டரியுடைய மேல் பகுதி அடினோ என்ன ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க? லாக்டோஜெனிக் ஹார்மோன் LTH அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுது? இந்த ஹார்மோன் பெண்ணினுடைய அதாவது என்ன செய்யுது? it stimulate the mammary gland in the female breast and produce breast milk after the childbirth. குழந்தை பிறப்பிற்கு பின் தாய்ப்பால் சுரப்பியை தூண்டி தாய்ப்பாலை உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோன் என்ன செய்யுது? பெண்களுக்கான தாய்ப்பாலை உற்பத்தி செய்யற ஹார்மோன் தான் இது. பட் மார்பகத்துல இருந்து வெளியெடுக்கிற அந்த பாலை வெளியே கொண்டு வர ஹார்மோன் வேற. இது வந்து என்ன செய்யுது? ப்ரொடக்ஷன் மட்டும்தான், உற்பத்தி மட்டும்தான் செய்யறாங்க. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனுக்கு நிறைய பேர் இருக்கு. லூட்டியோட்ரோபின், மேமோட்ரோபின், ப்ரோலாக்டின், இந்த மாதிரி பல பேர் இருக்கு. இது புரத ஹார்மோன், இட் இஸ் a protein ஹார்மோன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூரோ ஹைப்போஃபைசிஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அட்ரினலுடைய பிட்யூட்டரியுடைய மேல் பகுதி நம்ம பார்த்தோம். என்னென்ன ஹார்மோன் பார்த்தோம்? மேல் பகுதி அட்ரினோ கார்டிகோட்ரோபிக், அதாவது இந்த பிட்யூட்டரி. இதனுடைய மேல் பகுதி அடினோ ஹைப்போஃபைசிஸ். இவங்க செக்ரெட் பண்ற 8 ஹார்மோனையும் பார்த்தோம். இப்போ கீழே என்ன ஹார்மோன்? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அப்ப ஹெட்டிங் என்ன? ஹார்மோன்ஸ் ஆஃப் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். நியூரோ
ஹைபோஃபைசிஸ் ஹார்மோன்கள் கீழ்ப்பகுதியில வராங்க. அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோன் VPH அப்படின்னா வாசோபிரெசின். வாசோபிரெசின் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ADH அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி டையூரிடிக் ஹார்மோன். ஆன்டி டையூரிடிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி யூரிடிக் வந்தாலே யூரின்ல வேலை செய்யற ஹார்மோன். இதான் VPH or ADH. கவனிங்க, இது என்ன செய்யுது? இது பெப்டைடு ஹார்மோன் which it promote reabsorption of water and electrolyte by distal tubes of nephron, thereby reduce of loss of water through urine. இது நம்மளுடைய சிறுநீர் நுண்குழல்கள்ல இருந்து நீரை மீண்டும் உறிஞ்சி அதிக நீர் இழப்பை குறைக்கிறது. இதனால் அடர்த்தியான சிறுநீரை குறைந்த அளவில் வெளியேற்றுகிறது. ஓகேங்க, என்ன செய்யுது? சிறுநீர் நுண்குழல்களில் நீரை மீண்டும் உறிஞ்சி அடர்த்தியான சிறுநீரை குறைந்த அளவில் வெளியேற்றுகிறது. இதனால் நீர் இழப்பு, லாஸ் ஆஃப் வாட்டர் ரெடியூஸ் ஆகும். இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதை செய்யறாங்க. அதிகமான வாட்டர் வெளியே போகாம அதை குறைச்சு அது கழிவு மட்டும் தனியா பிரிச்சு வெளியே அனுப்புறது, யூரினை டிஸ்போஸ் பண்றது இவங்க தான். அப்ப இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல குறைஞ்சதுன்னா என்ன வரும் அப்படின்னா, less production of ADH or VPH cause diabetes insipidus. ADH அல்லது VPH இன் குறை சுரப்பு diabetes insipidus ஐ ஏற்படுத்துகிறது. diabetes insipidus அப்படிங்கிற சர்க்கரை நோய். இது ஒரு டயபெட்டிஸ் என்னது? சிறுநீரகத்தில் ஏற்பட உப்பும் சர்க்கரையும் சம்பந்தமான ஒரு நோய் தான் இது. சரிங்களா? ஓகே. இப்போ ரெண்டாவது அடுத்த ஹார்மோன் நம்மளுடைய பிபி, அடுத்தது நியூரோ ஹைபோஸ் இன்னொரு ஹார்மோனை செக்ரெட் பண்றாங்க, அதுதான் OTH. அதுக்கு பேர் என்ன? OTH, ஆக்சிடோசின். ஆக்சிடோசின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, என்னன்னா இதுக்கு இன்னொரு நேம் என்ன ஹார்மோன் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிடோசினை கடல் ஹார்மோன், அரவணைப்பு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்னா அரவணைக்கிறது. ஸோ அதான் இந்த ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா, பெண்களுடைய கர்ப்பகால டைம்ல இருந்து செக்ரெட் ஆக ஆரம்பிச்சு மகப்பேறு நிகழ்ச்சியை லேபர் பெயினும் உற்பத்தி செய்யுது. கருப்பையை அப்படியே சுருக்கி பிடிச்சு கருப்பை தசைகளை சுருக்கி பிடிச்சு குழந்தையை வெளியே கொண்டு மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்துகிறது. அப்போ மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தும் ஹார்மோன் எதுன்னு கேட்டா ஆக்சிடோசின். expelled through the childbirth or producing labor pain அப்படின்னு क्वेश्चन கேட்டது OTH, ஆக்சிடோசின் ஹார்மோன். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட. பெண் மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தும் ஹார்மோன், அதாவது லேபர் பெயின் ஆர் expelled through the childbirth ஹார்மோன் அப்படின்னு क्वेश्चन கேட்டா that is OTH. இத தவிர இது இன்னொரு வேலை செய்யுது, ejaculation of the breast milk after the childbirth. மார்பகத்திலிருந்து குழந்தை பிறப்பிற்கு பின் தாய்ப்பாலை உற்பத்தி பண்ணது லாக்டோஜெனிக். அந்த தாய்ப்பாலை வெளியே கொண்டு வர ஹார்மோன் இவங்க தான், ஆக்சிடோசின். புரியுதுங்களா? அப்ப என்ன சார், தாய்ப்பாலை வெளியே கொண்டு வர ஹார்மோன் இவங்க தான். இவங்க அது போக ஏன் இந்த அரவணைப்புன்னு சொல்றோம்னா, தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசத்தை DNA முடிச்சு போடுறது இந்த ஹார்மோன் தான். ஓகேங்களா? அதனால இதுக்கு பேர் என்ன, கடல் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. இனி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நம்மளுடைய இந்த pancreas கணையம் அது பத்தி பார்க்கலாம். கணையம் யாருடைய தூண்டலும் அல்ல, இது அதுவே செக்ரெட் பண்ற ஹார்மோன்ஸ். அதை பத்தி நம்ம பார்ப்போம். pancreas கணையம். சோ நம்ம கணையம் என்ன ஷேப்? இட் இஸ் a leaf shaped organ. கணையம் என்ன வடிவமானது? இலை வடிவமானது. இதுக்கு பேரு islets of Langerhans. லாங்கர்ஹானின் திட்டு திட்டுக்கள் அப்படின்னு பேரு. இந்த வெளியே இருக்கிறது எக்ஸோ, நாளமில்லா, நாளமுள்ள அப்படின்னு சொல்லுவோம். உள்பகுதியை எண்டோ, நாளமில்லா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா எண்டோ இதுல இருந்தா வரும், நாங்க தனியா உள்ள இந்த ஐசோலேட்ஸை பிரிச்சங்காட்டி இதை ரெஃபர் பண்ணுங்க. இதுக்குள்ள நிறைய அசிங்கஸ் இருக்கு. இதுக்கு மேலாம் இதுக்கு பேரு
அசினஸ். துளை, கணையத்தில் இருக்கக்கூடிய சிறு துளைகள். ஸோ நம்மளுடைய கணையம் பார்த்தீங்க அப்படின்னா இலை வடிவமானது, மஞ்சள் சுரப்பி. இட் இஸ் a yellowish gland. It is called as dual gland. Pancreas is called as dual gland. இரட்டை சுரப்பி உறுப்புன்னு சொல்றாங்க. Why it is? Because it is act as both exo and endo. அப்போ கணையத்தை இரட்டை சுரப்பி உறுப்புன்னு சொல்லி அழைக்கிறோம். காரணம் என்னன்னா அது எக்ஸோவாகவும் அதாவது நொதிகளையும், எண்டோவாகவும் அதாவது ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்வதால். We understand? இதனால தான் டியூயல் கிளாண்ட் இரட்டை சுரப்பி உறுப்பு அப்படின்னு சொல்றோம். எங்க கணையம் நம்ம உடம்புல பிரசன்ட் ஆயிருக்குன்னா below the stomach இரைப்பைக்கு கீழும் loop of the duodenum சிறுகுடலின் முன்வாய் பகுதியிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இங்க தான் அது பிரசன்ட் ஆயிருக்கு. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இந்த ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் சொன்னோம்ல, இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் வந்து பால் லாங்கர்ஹான் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் 1869ல, அவருடைய பேர் என்ன, பால் லாங்கர்ஹான். அவர் 1869ல கண்டுபிடிச்சாரு. கணையம் வந்து இந்த திட்டுக்கள் தான் வந்து என்ன செய்யறாங்க, ஹார்மோனை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதனால இவருக்கு இந்த பேரே வச்சுட்டாங்க, லாங்கர்ஹான் திட்டுக்கள் வச்சுட்டாங்க. நம்மளுடைய கணையத்துல எவ்வளவு திட்டுக்கள் இருக்கு அப்படின்னா 2 மில்லியன்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்றாங்க. லாங்கர்ஹான் திட்டுக்கள் எவ்வளவு இருக்கு, 2 மில்லியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த அசினஸ் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அசினஸ் கவனிங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன, பால் லாங்கர்ஹான்ங்கிறது கண்டுபிடிச்சாரு. அப்போ இந்த அசினஸ் உடைய வேலை என்னன்னா, கவனிங்க, the pancreas is composed of 2 major tissues. அதுதான் ஒன்னு அசினி, அதாவது அசினஸ், இன்னொன்னு லாங்கர்ஹான் திட்டு. இது அசினஸ் பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரெட் பண்ணும். அதாவது எக்ஸோக்ரைன் வெளியே வராங்க இந்த அசினஸ்ங்கறவங்க. இவங்க நொதிகளை, செரிமானத்துக்கு தேவையான நொதிகளை உற்பத்தி செய்யறவங்க. இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் நமக்கு தேவையான ஹார்மோன்களை ப்ரொடியூஸ் பண்றவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் பத்தி பார்க்கலாமா? இந்த லாங்கர்ஹான் திட்டுக்களை நம்ம எண்டோ தான் எடுத்து பார்க்க போறோம், எக்ஸோ இப்பதான் பார்க்க போறது இல்ல. ஓகேங்களா? எண்டோ பார்க்கலாமா? கணையத்தில் இருக்கக்கூடிய எண்டோ. எண்டோ பாத்தீங்கன்னா இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள் 3 செல்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. என்னென்ன செல்லு? ஆல்பா, the alpha cell, beta cell, delta cell. ஆல்பா செல் பாத்தீங்கன்னா 25% செக்ரெட் ஆகுது, பீட்டா 65, இவங்க 10% செக்ரெட் ஆகுறாங்க. ஆல்பா செல் நம்ம உடம்புல குளுக்ககான் சொல்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஹார்மோன்? குளுக்ககான். இவங்க பாத்தீங்கன்னா பீட்டா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? இவங்க ஸ்டோமியோஸ்டேட், சோமட்டோஸ்டேட். சோமட்டோஸ்டேசின் அப்படிங்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குளுக்ககான் ஹார்மோன் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல கவனிங்க, இது வந்து பெப்டைடு ஹார்மோன். நம்ம உடம்புல வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது, அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து நம்ம உடம்புல சர்க்கரையினுடைய அளவு குறையும் போது அதை அதிகரிச்சு நார்மலா வச்சுக்கிறது இது. அப்ப நம்மளுடைய நார்மல் சர்க்கரை எவ்வளோ அப்படின்னா, நம்ம நார்மல் சர்க்கரை ப்ரீ பிராண்டியல், போஸ்ட் பிராண்டியல். ப்ரீ பிராண்டியல் அப்படின்னா உணவுக்கு முன், சாப்பிட்றதுக்கு முன்னால நம்ம பிளட் சுகர் எவ்வளவு இருக்கணும்? 70 to 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர்ல இருக்கும். எப்போ? சாப்பிட்றதுக்கு முன்னால 70 இருந்து 110 இருக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிஞ்சு, ஆஃப்டர் மீலிங் தென் ஆஃப்டர் 2 hours, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிஞ்சு அதை போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு பின் எத்தனை மணி நேரம் கழிஞ்சு? 2 மணி நேரம் கழிஞ்சு நம்ம எவ்வளவு இருக்கணும்? 110 to 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கு. இப்போ நம்ம உடம்புல காலையில சாப்பிட்ருக்கோம், மதியானம் சாப்பிடல, இதனால நம்ம உடம்புல சர்க்கரை அளவு குறையும். நம்ம காலையில சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து குளுக்கோஸ் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து இன்சொல்யூபிள் கிளைகோஜன், கரையே இல்லாத கிளைகோஜனா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல மசில்ஸ், லிவர்ஸ் இங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிடும். அதாவது கல்லீரல், தசைகள் எல்லாம் போய் சேமிக்கப்படும். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடாம இருக்கும்போது சர்க்கரையோட அளவு குறையும். அப்போ ஆல்பா செக்ரெட் ஆகி குளுக்ககான் ஹார்மோன் உற்பத்தி செய்வாங்க. குளுக்ககான் நம்ம உடம்புல சேகரிச்சிருந்த அந்த சர்க்கரை அதை கரைச்சு மறுபடியும் குளுக்கோஸா மாத்தி ரத்தத்துல மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இதுக்கு ஒரு பேர் இருக்கு, குளுக்ககானுக்கு இன்னொரு பேர் ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன். சர்க்கரையினுடைய அளவு குறையும் பொழுது அதை அதிகப்படுத்தி நம்மளுக்கு ஆற்றலை தரும் ஹார்மோன், அதுதான் குளுக்ககான். So நம்மளுடைய blood sugar level low ஆகும்போது it increase the level of the sugar to manage in the blood to produce to gives energy to our body. Then beta insulin கவனிங்க, நம்ம உடம்புடைய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல என்ன செய்றாங்க, இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல நம்ம ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த குளுக்கோஸை இன்சொல்யூபிளா மாத்தி
லிவர்ல போய் சேகரிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரை, அது செய்யறது இன்சுலின் தான். ஓகேங்களா? அப்ப நம்ம உடம்புல இன்சுலின் குறையும் போது நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது ஓவரா செக்ரெட் ஆகும்போது இன்சுலின் சுரந்து ஓவரா இருக்கிற சர்க்கரையை குறைச்சு கிட்னி வழியா அனுப்பிட்டு போதுமான அளவுக்கு உடம்புல வச்சுக்கும். அதனால இதுக்கு பேரு ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன், அப்படின்னா சர்க்கரையை குறைக்கும் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு. இன்சுலின் புரிஞ்சுதுங்களா? அப்ப இன்சுலின் நம்ம உடம்புல குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா, இன்சுலின் பாத்தீங்கன்னா உடம்புல சுரக்கவே இல்லை, லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின், less production of insulin. இன்சுலின் நம்ம உடம்புல வந்து கம்மியா மட்டும் சுரந்ததுன்னா அதுக்கு என்ன பேர், என்ன நோய் வரும்? டயபெட்டிஸ் கால் ஆகும் இல்லையா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எழுதுறேன், டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்ற நோய் வாய்ப்படுவோம். புரிஞ்சுதுங்களா? less production of insulin cause diabetes mellitus. இன்சுலினின் குறை சுரப்பு diabetes mellitus ஏற்படுத்துகிறது. Do you understand what I am saying? Okay. Then நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம். டயபெட்டிஸ் வரமா என்ன சிம்டம்ஸ்லாம் வருது? சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும், ஹைப்பர்கிளைசீமியா, பாலியூரியா, அதிகமா யூரின் போய்கிட்டே இருக்கும், பாலிடிப்சியா, அதிகமா தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், பாலிபேஜியா, அதிகமா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், கிளைகோஸ் யூரியானா யூரின் வழியா சர்க்கரை வெளியேறது, குளுக்கோஸ் வெளியேறும். அடுத்து கீட்டோசிஸ் அப்படின்னா உடல்ல வந்து கீட்டோன்ஸ் அதிகமாகும், இந்த உடம்புல போய் கீட்டோன்ஸ் அதிகமா படும், ஃபேட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி. ஓகேங்களா? சரி, இதுதான். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஒன் pineal gland. இத பத்தி பார்த்தோம்னா இந்த லெசன் ஓவர். ஓகேங்களா? pineal பத்தி பார்த்துப்போம். pineal gland நம்ம பார்க்காம விட்டுருந்தோம், எங்க இருக்கு? நம்மளுடைய தலையில பிட்யூட்டரி பார்த்தோம். இப்போ நம்ம pinealனு ஒரு gland இருக்கு, அதை மட்டும் பார்த்தோம்னா டாபிக். pineal gland pineal சுரப்பி இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு கவனிங்க. pinealங்கிறது என்னன்னா it is called as கொனேரியம். இதுக்கு என்ன பேருனா கொனேரியம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம். கொனேரியம் அப்படின்னா கூம்பு வடிவத்தில் இருக்கும், கோன் வடிவத்தில் இருக்கிறங்காட்டி இதுக்கு என்ன பேரு? கொனேரியம் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ஓகே, கவனிங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தலாமஸ் இருக்காங்களே அவங்களோட ஒட்டி இருக்காங்க. ஹைப்போதலாமஸ்ல பிட்யூட்டரி, தலாமஸ்க்கு கீழே இந்த பினியல். இப்போ ஹைப்போனா பினியல், இப்போ சாரி ஹைப்போனா பிட்யூட்டரி, தலாமஸ் வெறும் தலாமஸ் அப்படின்னா pineal. hypothalamus pituitary gland, thalamus pineal gland அங்க கீழ அட்டாச் ஆயிருக்காங்க. இந்த pineal gland எந்த செல்லால ஆனதுன்னா parenchyma cells, உயிருள்ள செல்கள் அர்த்தம். parenchyma cells என்ன? உயிருள்ள செல்கள். தமிழ்ல parenchyma தான் எழுதுறோம், பட் இதுக்கு மீனிங் சொல்றேன். ஓகேங்களா? parenchyma செல்கள் தான் இதுக்கு பேர். parenchyma also living cell, parenchyma collenchyma living cell. சோ இது எல்லாம் ஆனது parenchyma செல் மற்றும் இடையீட்டு செல்கள், இன்டர்ஸ்டீட்டியல் செல்லால் ஆயிருக்கு. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? நம்ம மூளையில ஒரு பாலம் ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லி ஒரு தைக்கிற மாதிரி ஒரு பாலம் இருக்கும், அதுக்கு கீழே இவங்க அமைஞ்சிருக்காங்க. யாரோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா தலாமஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது? மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. ஸோ இந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். மெலட்டோனின் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இது வந்து டிரிப்டோஃபான் சொல்ற அமினோ வகையை சேர்ந்தது. இது என்ன வகையை சேர்ந்த அமினோ ஆசிட்? டிரிப்டோஃபான் அமினோ ஆசிட். You understand? Okay. மெலட்டோனின் வேற என்ன செய்றாங்க அப்படினா கவனிங்க. It is a circadian rhythm. இதோட மெயின் ரோல் என்ன? ரெகுலேஷன் ஆஃப் circadian rhythm. தூக்க ஒழுக்க சுழற்சி, circadian rhythm or sleeping cycle. தூக்க சுழற்சி, அதாவது இந்த ஹார்மோன் உடம்புல செக்ரெட் ஆகி நமக்கு ஒரு பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னன்னா மெலனின். ஒரு பிக்மெண்ட் என்னது? மெலனின் சொல்றேன், நிறமி. இந்த மெலனின் நமக்கு உற்பத்தி செய்யறங்காட்டி நம்ம தோல் வந்து கலர், இப்போ ஒருத்தங்க வெள்ளையா ஒருத்தங்க கருப்பா இருக்கோம்லையா, அதுக்கு காரணம் இந்த மெலனின். மெலட்டோனின் செக்ரெட் பண்றாங்க. இது நமக்கு கண்ணுக்கு மெயினா அந்த கலர் இருக்கு. ஸோ அதனால கண்ணில் வெளிச்சம் பட்ட உடனே கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பூசாம நம்மளுக்குலாம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், மெலட்டோனின் சொல்ற கலர் செல்ஸ். ஓகேங்களா? இவங்க பாத்தீங்கன்னா கலர் பிக்மெண்ட். இவங்க இந்த மெலட்டோனின் என்ன செய்யுது அப்படின்னா ஹியூமன் பாடியில் ரெண்டு வேலை செய்யுது. ஒன்று கலர் கொடுக்குது பாடிக்கெல்லாம், அப்புறம் உள்ள உறுப்புகளுக்கு கண்ணுகளுக்கு நிறத்தை கொடுக்குது, அதனால ஒளிப்பட்ட கண் பூசுறது இல்லை. ரெண்டாவது இந்த மெலட்டோனின் நமக்கு சர்க்காடியன் ரிதம், அதாவது ஸ்லீப்பிங் வேக் சைக்கிள், ஒளி பட்ட உடனே நம்ம கண்ணில் தூக்கத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் ஒளி இல்லாத நேரத்துக்கு தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது எப்போ நடக்கும்னா 24 மணி நேரம் நடக்காது, நைட் நேரம் தான் நடக்கும். ஒரு 12 hours நடக்கும்.
நம்ம தூங்குற நைட் நம்மளுக்கு தான் இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். எப்போ செக்ரெட் ஆகும்? நைட் டைம்ல சுரக்க ஆரம்பிச்சு இருட்டான உடனே நம்ம மைண்ட்ல வந்து பிரெயின்ல ரெஸ்ட் எடுக்காச்சு தூக்கத்தை கொண்டு வரும். பகல லைட் போட்டோடனே வேறு சூரிய ஒளி பட்டோடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? விழிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி ஒளியினுடைய சுழற்சியால தூக்கத்தை கொடுத்து நம்ம உடம்புல வேலை செய்யற ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, தேர்ட் ஐ, மூன்றாம் கண் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு. இந்த ஹார்மோனுக்கு என்ன பேரு? தேர்ட் ஐ, மூன்றாம் கண். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு கண்ணாக இருந்து தூக்கம் அப்படிங்கிற சுழற்சியை நம்ம உடம்புல மேம்படுத்துறாங்க. we understand? மெலட்டோனின் மெயினான ஒரு காம்பனண்டா இருக்காங்க பாடியில. புரியுது? மெலட்டோனின் நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா தூக்கமின்மை ஏற்படும். இன்சோம்னியா. தூக்கமின்மை என்னன்னு சொல்லுவோம்? இன்சோம்னியா, தூக்கமின்மை ஏற்படும். புரியுதுங்களா? ஓகே, நம்ம 3 பார்ட் வீடியோ பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம்? அடிப்படை ஃபர்ஸ்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன அப்படின்னா படிச்சிட்டோம். பிட்யூட்டரி 2 பகுதியாக பிரிச்சோம். மேல் பகுதி கீழ் பகுதி பிரிச்சுட்டு அதில் செக்ரெட் ஆகிற ஹார்மோன்ஸ் பார்த்தோம். கீழ் பகுதியில் செக்ரெட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தோம். பீனியல் கிளாண்ட் தனியாக பார்த்தோம், பேங்க்ரியாஸ் தனியாக பார்த்தோம். இல்லைங்களா? இந்த 3 பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு டாபிக் ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் எண்டோக்ரைன், நாளமில்லா சுரப்பி. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி ஒரு பயாலஜியில் ஒரு டாபிக் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.